வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜோரா கையை தட்டுங்க இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யோகி பாபு ஒரு மெஜிஷியனா வராரு. பட் இருந்தாலுமே அவரோட அந்த துறையில அவரால் இன்னுமே சஸ்டைன் பண்ண முடியல, பெரிய அளவுக்கு வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியல. அவங்க அப்பா வந்துட்டு இவனை திட்டின மாதிரியே பெருசா அவனால அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலைமையிலேயே இருக்கிறாரு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அவன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு 3 பசங்க இவங்க வீட்டுக்கு தேடி வரவங்களை வந்துட்டு கிண்டல் பண்றது, இவரை பிடிச்சி அடிக்கிறது, நோட்டுறதுனே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு ரேப் பண்ணியுமே வந்துட்டு சாவடிச்சிடறான். இந்த விஷயம்லாம் இருக்கும் போது யோகி பாபு திடீர்னு ஒரு 2 மாசம் மிஸ்ஸிங் அப்படின்னு ஆகுது. இதுக்கப்புறமேட்டு அந்த பசங்களும் ஒவ்வொருத்தரா சாவறான். அது யோகி பாபு பழி வாங்குறாரு. எப்படி அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறாருங்கிறது அந்த படத்தோட மீதி கதையா இருந்தது. ஸோ இந்த கதையில இந்த ட்விஸ்ட் ட்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, டைரக்டாவே சொல்லிடுறாங்க யோகி பாபு தான் இப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறத. இவர் அந்த மேஜிக் மூலியமா எப்படி வந்துட்டு இந்த 3 பேரையும் பழி வாங்குறாரு அப்படிங்கிறத இன்னுமே வந்துட்டு பயங்கரமா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த படத்துல ஹியூமர் அப்படிங்கிறது கிடையாது. யோகி பாபு எந்த இடத்துல சிரிக்கவே இல்லை. ஒரு யோகி பாபு படம்னா நம்ம காமெடி எதிர்பார்த்திருப்போம். ஆனால் இந்த படத்துல காமெடி இல்லை, ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவா இருக்கு. ரிவெஞ்ச் ட்ராமாவா இருக்கும் போது அது எவ்வளவு சீரியஸா பிரசன்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீரியஸா பண்ணி இருந்திருக்கணும். எனக்கு இந்த 3 பேரையுமே பழி வாங்கினது பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. யோகி பாபு பதுங்கி இருக்கிறதாகட்டும், ஹரிஷ் பிரியாடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் மோட் ஆகட்டும், எந்த இடத்துலயுமே வந்துட்டு ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகல. எனக்கு ஓகே, யோகி பாபு மாட்டிக்கூடாது, இல்ல யோகி பாபு இவங்க 3 பேருமே வந்துட்டு கொல்றது அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம், இல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆச்சு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம். ஏன்னா யோகி பாபு அந்த பூட்டின வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் பெருசா வந்துட்டு கிடையாது. யோகி பாபுக்கான பில்டப் சீன்ஸா தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோரா கையை தட்ட முடியல. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. எனக்கு ஒரு பிள்ளை பிரச்சாரம் தான் இருந்தது. ஏன்டா இந்த வீடியோல கேப் போட்டு ரிவ்யூ பண்றேன்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேப் போட்டு ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாரு. நம்மள்ட்ட இருக்க கேப் இந்த கேப் தான். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோல கேப் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.